ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னா ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வஸ்திரம், தமிழில் வந்து வஸ்திரத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து தான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு மெடிடேட் டுடே. ஓகே, ஸோ ட்ரெஸ், வாட் ட்ரெஸ் டினோட்ஸ் அப்படின்னா, லைக் ட்ரெஸ்ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா, இட் டினோட்ஸ் அ ரெஸ்பெக்ட். ஸோ ஓகே, ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை வச்சு வி நோ லைக் ஓகே ஹவு, நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா வி கிவ் ஒரு ஃப்ரெஷர் இன்டர்வியூ பண்ணுறோன்னா வி கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ஹவு ஹீ ட்ரெஸ், லைக் எவ்வளோ ஒரு ஆப்டாக பண்ணியிருக்காரு. ஸோ வித் தட் வி வில் ஈவன் ஐடென்டிஃபை த குவாலிட்டி ஆஃப் த பர்சன், கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஓகே, ஸோ அந்த ட்ரெஸ்ன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான திங், ரைட்? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அண்ட் இன்னொன்று, ட்ரெஸ்ஸு வந்து இட் டினோட்ஸ் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஒயிட் அண்ட் ஒயிட். நீங்கள் அவங்களை நார்மலாக வந்தீங்கன்னா வி மே நாட் ஹாவ் ஐடென்டிஃபை. ஸோ இட் denotes some position. Even for example a police officer, right? Like if a police officer doesn't wear a dress, if he comes on mufti and we don't know like if he is really a police officer or not. Okay, but the dress, even if a person is not a police officer, but if he wears a dress, then we know, hey, he is a police officer, right? We அப்படி நம்ம நிறைய டைம் நம்ம வந்து கன்சியூவ் பண்ணிரோம் because of the dress what he wears, right? And so it denotes some position, and dress denotes some status. நம்ம வந்து சொல்லுவோம் லைக் ஒயிட் காலர் ஜாப், வி ஆர் டூயிங் அ ஒயிட் காலர் ஜாப் பிகாஸ் நமக்கு வந்து ஸ்வெட் ஆகாது அண்ட் காலர்ஸ் வந்து அழுக்காகாது அப்படின்ற ஒரு ஜாப். ஸோ அது ஒரு ஸ்டேட்டஸை குறிக்குது, ஒரு ரெஸ்பெக்டை குறிக்குது. இட் டினோட்ஸ் அ பொசிஷன். அண்ட் ஃபியூ சர்ச்சஸ் ட்ரெஸ்ல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் வியர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டாக் அபவுட் ட்ரெஸ். ஓகே, ஸோ பட் இந்த ட்ரெஸ் வந்து ரெண்டு விதமான ட்ரெஸ் இருக்கு. ஒன்று வந்து வேர்ல்ட்லி ட்ரெஸ், வாட் வி வியர். ஓகே, இந்த ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணியிருக்கிற வெளிப்பிரகாரமாக வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம வேர்ல்டில் எப்படி இருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம், ரைட்? லைக் இவர் எவ்வளோ ரெஸ்பெக்ட், எவ்வளோ பொசிஷனில் இருக்கார், எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்காருன்றது நம்ம வேர்ல்ட்லி ட்ரெஸ் வந்து இட் வில் ஷோ அஸ். பட் அண்ட் ஆன் தி அதர் சைட் தேர் இஸ் சம்திங் கால் ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ். ஓகே, ஸோ எப்படி வேர்ல்ட்லி ட்ரெஸ் டினோட்ஸ் ஹவு அவர் கேரக்டர் இன் த வேர்ல்ட் இஸ், அதே சேம் வே த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் டினோட்ஸ் ஹவு அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ். Okay, so today we going to meditate on the spiritual dress. And நம்ம spiritual dress நம்ம கிட்ட அந்த ஒரு சில ஒரு 5 points I am going to discuss with you, and we are going to just verify us, நம்மளே ரீசெக் பண்ணிக்க போறோம், நம்மளே வேலிடேட் பண்ணிக்க போகிறோம் whether we have that spiritual dress with us. அந்த ட்ரெஸ் இருக்கா நம்ம கிட்ட. ஒருவேளை எவ்வளவு வேர்ல்ட்ல வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு 1 hour 2 hour தான் அந்த நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு we will try, right? ஸோ நம்ம அவ்வளவு நேரம் கண்ணாடியை பார்த்து மேட்சா இருக்கான்னு சொல்லி அப்படி பார்த்து அவ்வளவு டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கை பண்றோம். பட் ஆனா we are going to have ஒரு நித்தியமான ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள நுழைய போகிறோம். அதுதான் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஹெவன், ரைட்? ஸோ அப்ப இங்க இருக்கிற ஒரு 2 hours ப்ரோக்ராம்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, அப்போ நித்தியமா போகிற அந்த இடத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம்னா, அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் வேலிடேட் பண்ணிக்க போகிறோம். இது எனக்கும் சேர்த்து தான். நம்ம கிட்ட do we have that spiritual dress? Are we wearing that spiritual dress or not? ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப இல்லையா அப்படின்ற ஒரு சில காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, let me quickly go into it. First dress of salvation. Okay, so Genesis 3:21, let me read. ஆதியாகமம் 3:21 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இட் சேஸ், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இஸ் தி ட்ரெஸ் ஆஃப் சால்வேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இஃப் யூ டூ மெடிடேட் there are lot of secrets here, right? So இங்க வந்து ஒரு தோல் உடைகளை உண்டாக்கி இருக்குதுன்னா அப்ப there is some ஏதோ ஒரு அனிமல் வந்து அங்க அடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் லைக் கொல்லப்பட்ட ஒரு அனிமல். அது அந்த கொல்லப்பட்ட அனிமல்ல இருந்து வந்த ட்ரெஸ் தான் அவங்களுக்கு உடுத்தி இருக்கிறாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அதே போல நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் தான் நம்மளுடைய ட்ரெஸ் ஆஃப் சால்வேஷனா இருக்கிறார். Do we have the dress of salvation? ரட்சிப்பின்ற வஸ்திரம் நம்ம கிட்ட இருக்குதா? இருந்தது பிரதர், இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஈவன் நானே பிரதர், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன்றதை காட்டிலும் டுடே டு வி ஹேவ் த ட்ரெஸ் ஆஃப் சால்வேஷன். இன்னைக்கு அந்த ரட்சிப்புங்கிற வஸ்திரம் நமக்குள்ள இருக்குதா, நம்ம கிட்ட இருக்குதான்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ
இட் இஸ் நத்திங் பட் த ஜீசஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்திருக்கலாம். டு வி கன்ஃபஸ் த சின்ஸ்? அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நம்ம அணிந்திருக்குமான்றத நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செக் என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இருக்கா? டு வி ஹேவ் த ட்ரெஸ் ஆஃப் சால்வேஷன்? வி ஆர் கோயிங் டு செக். இது எப்படி கிடைக்கும்னா, இட் இஸ் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அதுல எடுத்துக்கோங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் தோல் உடைகளை போடுறதுக்கு அவங்க என்ன குவாலிட்டி இருந்தது? they have nothing. லைக் அவங்க ஆண்டவரை வந்து லைக் அவ்வளவு அன்பா படைச்சு அவ்வளவு அன்பா எல்லாத்தையுமே வச்சாரு. அவங்க டோட்டலா ஆண்டவருடைய பிளான்ல இருந்து டோட்டலா வெளியே வந்துட்டாங்க பாவம் செஞ்சு. பட் ஸ்டில் இந்த ட்ரெஸ் அவர் வந்து ஆண்டவர் ஒரே ஒரு காரணம், இந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திர இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ பிகாஸ் he loved us. ஒரே ஒரு விஷயம் தான், அவர் நம்ம மேல அன்பு செலுத்துறார். பட் we need to accept it, right? So இன்னைக்கு இந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. நோ நீட் டு நீங்க ஒரு நல்லது செஞ்சாதான் அது கிடைக்கும், இது பண்ணாதான் அது கிடைக்கும்ன்றது கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ, பட் we need to accept the love of God because வசனம் சொல்லுது, Romans, if you read Romans chapter 5, it says God loved us when we are sinners. ஆண்டவர் நம்மள பாவிகளா இருக்கையிலே நம்மை நேசித்தாருன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ ஆண்டவர்ட்ட இன்னைக்கு நம்ம we are going to analyze ourselves. Do we have the dress of salvation? It is not like na 10 years before I bought, 5 years before I bought, no, I will buy it in the next week அப்படின்றது கிடையாது. இட்ஸ் நாட் it requires a day to day freshness, right? ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம், do we have the dress of salvation? அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், அந்த ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அந்த ரத்தத்தை, ஆண்டவரே என்னை மன்னிங்க லார்ட், I sinned Lord, but I confess here, ஆண்டவரே let your blood cleanse me, ஆண்டவரே please cleanse me, please give me that salvation. ஆண்டவரே அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை எனக்கு தாங்க. ஒருவேளை அது நிறைய டைம் கிழிந்து போயிருக்கலாம், நம்ம 10 வருஷத்துக்கு முன்பாக நான் வாங்கினேன், பட் ஆனா இப்ப ஆண்டவரே அங்கங்க கிழிந்து போய் கந்தலா இருக்கு. பட் லார்ட், ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே ஒரு மறுபடியும் அந்த புதுப்பிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜெபமாய் கேட்க போகிறோம். முதல் ட்ரெஸ், த ட்ரெஸ் ஆஃப் சால்வேஷன். ஓகே, ஸோ ரெண்டாவது செக் பண்ண போறோம், டு வி ஹேவ் த ட்ரெஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்? ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரம். முதலாவது ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் சொன்ன, ரெண்டாவது ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரம். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஸ்டோரி தான், யோசேப்போட வாழ்க்கை, ரைட்? ஸோ யோசேப்புக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு வஸ்திரம் போடுறாரு, பட் ஆனா அது வந்து உலக பிரகாரமா இருந்தது. அவங்க எல்லாருக்குமே அது மேல கண்ணு இருந்தது. லைக் அவங்க பிரதர்ஸ் வந்து அவனை அடிச்சு போட்டாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க ஜெனிசிஸ் 41, 42ல படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், ராஜா ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார், ஒரு ராஜ வஸ்திரம். இந்த ஜான் ஜெபராஜ் சாங்ல வந்து ஒரு லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும், பலவர்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணுப்பட்டு உருவி போட்டாங்க, ஆனா தந்திங்க ராஜவஸ்திரம் அதை ஒருவரும் அகற்ற முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் என்கிற ஒரு வஸ்திரத்தை தருகிறார். பட் ஆனா இதுல நான் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது நமக்கு உண்டான ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. It is not only a material blessing, at the same time it is not only the blessing for us. நீங்க யோசேப்போட வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரம், அந்த ராஜ வஸ்திரம் கிடைச்சது அவனை மட்டும் காப்பாத்துறதற்காக அல்ல, அந்த எகிப்து முழுவதையும் காப்பாத்துகிறதற்காக. அவன் அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வந்தப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் என்கிற அந்த ராஜ வஸ்திரத்தை எதற்காக கொடுத்தாருன்னா, அவனுடைய குடும்பம் மட்டும் பிழைக்கணும்ன்றதற்காக அல்ல, அவனை சுற்றிலும் இருக்கிற பஞ்சம் வரப்போகுதுன்னு தெரியும், அந்த இடத்துல எல்லாமே போது, அவன் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவன் மூலியமா சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு அந்த யோசேப்புக்கு வந்து அந்த வஸ்திரத்தை கொடுத்தார். இரண்டாவது கேள்வி நான் நம்ம கிட்ட என்னையும் பார்த்து கேட்கறது, டு வி ஹேவ் த ட்ரெஸ் ஆஃப் பிளெஸிங்? ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரம் நம்ம கிட்ட இருக்குதா? இட் இஸ், அதுதான் திருப்பியும் சொல்றது என்னன்னா, இட் டசன்ட் மீன் அஸ், நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிடையாது, நம்ம மூலியமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது வந்து லைக் ஹெல்ப் பண்ற இது மட்டும் கிடையாது. இட் கேன் பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து யாரோ ஒருத்தர் கிட்ட பேசலாம், அவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்ககிட்ட பேசினாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு, சிஸ்டர் உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ஒரு சமாதானமா இருக்கு, நான் ரொம்ப கவலையோட இருந்தேன், பட் ஆனா உங்ககிட்ட காரணம் என்ன தெரியுமா? நீங்க பேசல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? ஒருத்தரை பார்க்கும் போதே அவங்க கிட்ட ஒரு கரிசனை வரும், ஒருத்தங்களை பார்க்கும் போதே ஐயோ ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபபாரம் நமக்குள்ள வரும். அப்படி உங்க மூலியமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டை சூப்பரா பாடியிருப்பார்ல, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும்
உமது உமது நினைவாய் மாற வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும் சொல்லிட்டு பாடியிருப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம், இஸ் அவர் வேர்ட்ஸ், நம்ம பேசுகிற வார்த்தைகள், இஸ் இட் அ பிளெஸிங் ஆர் அ கர்ஸ்? மற்றவர்கள் அதை ஆசீர்வதிக்குதா, மற்றவர்களை தேற்றுதா, மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணுதா, இல்ல அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ செகண்ட் ட்ரெஸ், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ட்ரெஸ் என்னன்னா ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரம். இது எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, when you get away of the worldly dress, நீங்க அந்த எப்படி சொல்றது, உலக வஸ்திரத்தை விட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய வஸ்திரம் கிடைக்கும். உலக வஸ்திரம் நான் மீன் பண்றது என்னன்னா, உங்க ஸ்டேட்டஸ், உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஜெலஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள். இப்ப யோசேப்போட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பு வந்து, அப்பா நான் உங்க ட்ரெஸ்ஸை மட்டும் தான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்திருந்தானா அவனால எகிப்துக்கு வந்திருக்க மாட்டான். பட் ஆனா எப்ப தெரியுமா எகிப்துக்கு வந்தான்? அவனுடைய பலவர்ண அங்கி, அவங்க அப்பா கொடுத்த அங்கி உருவப்பட்டுச்சு, போட்ட பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தான். அதே மாதிரி இந்த இடத்துல எகிப்துக்கு வந்தா போத்திபாருடைய மனைவி அவங்க கிட்ட தப்பா முயற்சி செய்யும் போது அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான்ட்டு இருக்கு. ஒருவேளை இல்ல எனக்கு இந்த உலக ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல நின்று இருந்தானா அவன் விழுந்திருப்பான். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரம் அவனுக்கு கிடைத்திருக்காது. ஸோ ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உலக வஸ்திரங்கள், உலக வஸ்திரம் மீன் பண்றது உலக பிரகாரமான எந்த காரியமா வேணா இருக்கலாம். பெருமையா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், ஒரு விரோதமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒருவேளை நம்ம அந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு ஓடும் போதுதான் அந்த ஒரு ஸ்டேட்டஸா இருக்கலாம். ஐயோ நான் இப்படி போனா இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்ல. நோ, லைக் யூ நீட் டு கெட் அவே ஆஃப் தட் வேர்ல்ட்லி ட்ரெஸ். தென் ஒன்லி God will give you the dress of blessing. It is not only for you but also for the people who are around you. You will be a blessing. You will be a blessing to others also. It is not only a material, but you will comfort them. When you speak, God will speak through you. The words which you speak will comfort the others. So அப்படிப்பட்ட ஒரு dress நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க போறோம். So first dress of salvation, second dress of blessing, and third dress of miracle. So it is another familiar story, right? Matthew chapter 5. It is the story of a woman who is suffering from 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்த ஒரு ஸ்டோரி. அவ அதுல போட்டிருக்கு, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் சுகமாவேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவ போய் தொடரா. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கிட்ட நம்மளால ஒரு அற்புதங்கள் நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. பட் இது வந்து கடவுள் கிட்ட இருந்து மட்டும்தான் நடந்துதானா? இல்ல, கவனிங்க, இட் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் கூட நீங்க பவுலோடைய ட்ரெஸ்ஸை தொட்டு சுகமாகி இருக்காங்க, பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமாகி இருக்காங்க. பட் ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகிமைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களா என்பது நமக்கு தெரியாது. பட் ஆனா we need to make ourselves, நம்மளை வந்து தகுதிப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ இன்னைக்கு மிராக்கிள்னோடனே ஒரு பெரிய அப்படியே அற்புதங்கள், எப்படி சொல்றது, இட்ஸ் நாட் லைக் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு இல்லை. பட் ஆனால் ஸ்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் ஆண்டவரால் நம்ம மூலியமா அற்புதம் செய்ய முடியும். எப்போன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேல அவர் இருக்கும்போது, அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு மேல, நம்மளுடைய உலக பிரகாரமான காரியத்துக்கு மேல தேவ மகிமை இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம மூன்றாவது, நம்ம ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ள, ஒரு ஆண்டவரே, அப்பா ஒருவேளை என்ன தொட்டு சுகமாக்குறன்ற அளவுக்கு எனக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு இல்லை. பட் லார்ட், ஆண்டவரே, இஃப் ஐ ப்ரே லெட் தேர் பி a miracle லார்ட், அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எனக்கு தாங்க, இல்லைன்னா அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். இது எப்ப நடக்கும்? அதே மாதிரி லைக் இது எப்பனா, அவ பாருங்க, லைக் there were lot of people, ஒரு பெரிய கிரௌடே இருந்தது ஆண்டவரை சுத்தி. பட் ஆனா எல்லாருக்குமே சுகமாகல. பட் ஆனா there is one lady who touched the robe with faith. எல்லாரும் நிறைய பேர் இடுக்கிட்டு இருந்தாங்க, பட் சுகமாகல. பட் ஆனா ஒரே ஒரு லேடி, பட் ஆனா ஒரு ஃபெய்த்தோட, ஒரு விசுவாசத்தோட தொட்டப்ப அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே அந்த விசுவாசத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, லார்ட், we are very less in our faith லார்ட், நாங்க ரொம்ப விசுவாசத்துல பின்தங்கி இருக்கோம். give us the faith. ஆண்டவரே, லார்ட், நாங்க ப்ரே பண்ணும்போது let us see a miracle in our lives லார்ட், let us see a miracle around us லார்ட். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எங்களுக்கு தாங்க, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான்காவது காரியம், ட்ரெஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். Isaiah chapter 6, a very familiar thing, right? So ஒரு ஏசாயா ஒரு விஷயம் பார்க்கிறார். அந்த இடத்துல அதுல போட்டிருக்கு, அந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமை வஸ்திர தொங்கல்களினால் நிறைந்திருந்தது. வாட் இட் மீன்ஸ், அது வஸ்திர தொங்கல்னா என்னன்னா, லைக்
அதாவது அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலுமே ஆண்டவருடைய பிரசனம் இருந்ததுன்றதுதான் அது குறிக்குது, ரைட்? சோ இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கடவுளுடைய பிரசனம், எப்படி சொல்றது, கடவுளுடைய மகிமை என்கிற ஆடை, அந்த வஸ்திரம் நம்ம கிட்ட இருக்குதா? எதை குறிக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து இங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல தான் போவேன். அங்க எப்படின்னா, அசிங்கமா பேசுறதுன்றது ஒரு கேஷுவலான திங். ஸ்கூல்ல வந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், அவங்க வாய் திறந்தாலே அசிங்கமா தான் வரும், அப்படிதான் வரும். பட் ஸ்டில் நான் அவன் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனா அந்த இடத்துல அவன் சுத்தமா பேச மாட்டான். ரொம்ப நார்மலா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அந்த அசிங்கமா வார்த்தையே வராது. பட் ஆனா வெளியே வந்து அவனால அசிங்கமா பேசாம இருக்கவே முடியாது. நான் அப்ப அவன்கிட்ட கேட்பேன், ஏய், எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது? வெளியே வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுற, உன்னால ஒரு வார்த்தை கூட அசிங்கமா இல்லாம பேச முடியல. பட் ஆனா வீட்டுல இருந்தா எப்படி உன்னால அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு அவன் சொல்லுவான். ஏய், அது எப்படிடா முடியும்? எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அப்பா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ எதுக்காக இதை சொல்றேன்னா, எப்ப அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது அவனால பேச முடியல, அதே போலதான் இன்னைக்கு கடவுளுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளால தப்பு செய்ய முடியாது, ரைட்? சோ அந்த அந்த பிரசன்னம் என்கிற வஸ்திரம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்றிலும் நிறைய ஊழியக்காரங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜான் வெஸ்லியா இருக்கலாம், சார்ல்ஸ் பின்னியா இருக்கலாம், அவங்க வந்து மெசேஜ் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்களாம். அவங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போதே அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அழுவாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஃபுல்லா தேவ மகிமையினால் நிறைந்திருப்பாங்க. அவங்களுடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். அவங்களை காட்டிலும், ஜான் வெஸ்லின்ற பேரை காட்டிலும் அந்த ஆண்டவருடைய பிரசனம் வெளிப்படும் போது அந்த இடத்துல நிறைய பேரு ஆண்டவரை ரட்சிக்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்த காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா, இவன் இவன் என் பேரு ஜான்ன்றதை காட்டிலும் இவன் கடவுளுடைய பையன் சொல்லிட்டு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஒருவேளை சர்ச்ல சொல்லுவாங்க, பட் ஆனா வெளியே வந்தீங்கன்னா எத்தனை பேரு, ஏய், இவன் கடவுளுடைய பையன்பா, இவன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான், இவன் கடவுளுடைய பையன், இவன் இந்த மாதிரி தப்பா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரால சொல்ல முடியும்? திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம கேரி பண்றோமா? நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா, அவங்க ஆர்க் ஆஃப் கவனன்ட் வேர் எவர் தே கோ, அவங்க வந்து அதை தூக்கிட்டு போனாங்க. அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டுல அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வந்து சுமந்து செல்றதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். பட் ஆனா நம்மளே நம்ம அதற்கேற்ற பாத்திரவான்களா இல்லைன்னா நம்ம மூலியமாய் தேவன் வெளிப்பட மாட்டார்ல. ஸோ வி ஆர் தி ஓப்பன் பைபிள்னு சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு. ஸோ நம்ம எப்போ ஓப்பன் பைபிளா இருக்க முடியும்னா, அந்த தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை தாங்கன்னு சொல்லி பெற்றுக்கொண்டு அந்த பிரசன்னத்தை கேரி பண்ணும்போது தான் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம சுற்றிலும் இருக்கிற, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அற்புதங்கள் நடக்கும், ஒரு சமாதானம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். அண்ட் கடைசியா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல போறேன். தி ட்ரெஸ் ஆஃப் ஹோலினஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரெஸ் என்னன்னா, பரிசுத்தம் என்கிற ஒரு வஸ்திரம். சகரியா 3வது அதிகாரத்துல நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 1 to 7ல நான் ஒரு சில வசனங்கள் படிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினை நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க இந்த சகரியா 3. கவனிங்க, யோசுவாங்கிற ஒரு பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிக்கிறான். ஆனா சாத்தான் வந்து அவனுக்கு விரோதம் செய்ய நிக்கிறான். காரணம் என்னன்னா, அதுல 3வது வசனத்தை சொல்லுது, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கடவுள், God wants to use us, God loves us. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறார், ஆண்டவர் நம்ம மூலியமாய் பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறார், உண்மைதான். பட் ஆனா ஆண்டவருக்கு தடுக்கிறது என்னது தெரியுமா? நம்ம போட்டு இருக்கிற அழுக்கு வஸ்திரம். ஜானை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு தான் ஆசைப்படுறார். பட் ஆனா எனக்குள்ள இருக்கிற நான் வந்து பரிசுத்தமா இல்லாததுனால ஆண்டவரால பயன்படுத்த முடியாம ஆண்டவர் ஏங்கி நிற்கிறார். ஐயோ, நான் உன்னை எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறதற்கு நான்
பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன், பட் ஆனா முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட நிற்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசைப்படுறோம், உண்மைதான். பட் ஆனா ஆர் வி வியரிங் அ ட்ரெஸ் ஆஃப் ஹோலினஸ்? ஒருவேளை அது இல்லைன்னா ஆண்டவரால பயன்படுத்த முடியாதுல்ல. இது எப்படி கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தை நம்ம நெருங்கினால் ஒளி அது கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த யோசுவா அந்த சகரியால அதுக்கப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், ஆண்டவர் தான் சொல்லுவாரு, அந்த அழுக்கு வஸ்திரத்தை கலைந்து போட அவனுக்கு ஒரு பாகையை சுட்டு அந்த வெண்மையான வஸ்திரத்தை கொடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வசனங்கள்ல அடுத்து இருக்கும். ஒருவேளை இன்னைக்கும் ஆண்டவர், ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள ஏதோ ஒரு அழுக்கு வஸ்திரம் இருக்கலாம், அண்ட் அது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஆனா அது ஐடென்டிஃபை பண்றது ஒரே ஒரு ஆள், அது கர்த்தர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம ஃபைனலா நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆர் வி வியரிங் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் இது ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கா? டு வி ஹேவ் த ட்ரெஸ் ஆஃப் சல்வேஷன்? டு வி ஹேவ் த ட்ரெஸ் ஆஃப் பிளெஸிங்? நம்ம கிட்ட மிராக்கிள், ஆசீர்வாதம், அற்புதங்கள் என்கிற வஸ்திரம் இருக்கா? கடவுளுடைய பிரசன்னம் என்கிற ஒரு வஸ்திரம் இருக்கா? கடைசியா பரிசுத்தம் என்கிற ஒரு வஸ்திரம் நம்ம அணிந்திருக்கிறோமான்றத நம்ம யோசிச்சு பார்க்க போகிறோம். ஒருவேளை இது எல்லாமே இருந்துச்சுன்னா யோசிச்சு, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு 2 hours நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவ்வளவு மெனக்கெட்டு ரெடி பண்றோம். பட் ஆனா நம்ம இன்ஃபினிட்டியா நித்தியமாய் வாழ போகிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம எவ்வளவு ரெடி பண்ணோம்ல. இட்ஸ் கோயிங் டு பி a very tough தான். பட் ஆண்டவர் இது எல்லாத்தையுமே நம்ம இருக்கணும்னு ஆசைப்படல, ஆனா இது இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோமான்றது தான் ஆண்டவருடைய ஒரே ஒரு நோக்கம். நம்ம இது எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் பரலோகம், நோ. பட் ஆனா இதை போகிறதுக்கு நம்ம வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் பரிசுத்தத்திற்கு வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்க வாஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம், அந்த தாகம் அது இருந்தா போதும். தட்ஸ் எனஃப். God will mightily use us, right? And finally the day will come and God will, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்திரத்தையும் கிழித்து போட்டு வசனம் சொல்லுது, அவர் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வெண் வஸ்திரம். அது அந்த ஒரு வஸ்திரம், அதை சொல்லும் போதே we are getting a goosebumps, right? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு தருவார். ஒருவேளை இன்னைக்கு ஃபைனலா I'm going to close this one. எஸ், நம்ம வேர்ல்ட்ல நிறைய வஸ்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. பட் ஆனா how much we care for our spiritual dress, அதை திங்க் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இனி கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது, whenever we see the mirror in front of us, let's see more than checking our worldly dress, let's check our spiritual dress. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, லார்ட் ஐ கம் ஹியர், லார்ட் ஐ கம் unto your presence, லார்ட் ஐ நோ மேபி இங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி யூ ஹேவ் லாட் ஆஃப் ட்ரெஸ், பட் ஸ்டில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வசனம் சொல்லுது. ஆண்டவரே, லார்ட் கிளென்சஸ், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது God will surely use us. பட் ஆண்டவருக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தை நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை மகிமையா எடுத்து பயன்படுத்தும். ஒரு ஜெபத்தோட முடிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க அப்பா ஒருவேளை கரெக்டான ட்ரெஸ்ஸை வியர் பண்றோமான்னு எங்களுக்கு தெரியல. எங்க கிட்ட மேபி ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளது, பழசாகி போயிருக்கலாம். பட் லார்ட் ஆண்டவரே, இந்த நேரத்துல we give us unto your hands, oh Lord. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை தாங்க, ஆசீர்வாதம் என்கிற வஸ்திரத்தை தாங்க. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு எங்கள் மூலியமாய் அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து போலட்டும். அற்புதம் என்கிற வஸ்திரத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த மகிமை என்கிற ஒரு வசனம், ஆண்டவரே வஸ்திரத்தை தாங்க. கடைசியாய் ஆண்டவரே, இந்த உலகத்துல பரிசுத்தம் என்பது ரொம்ப சேலஞ்சிங் லார்ட், பட் ஸ்டில் லார்ட் கிவ் அஸ் தி ட்ரெஸ் ஆஃப் ஹோலினஸ். லார்ட், நாங்க ஃபைனலா உங்களை பார்க்க வரும்போது அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் அல்ல, பரிசுத்தமாய் முடிந்த அளவுக்கு உமக்குள்ள நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.